விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் நீயா நானா நிகழ்ச்சியில் சோகப் பாடல்களின் ரசிகர்கள் மற்றும் அந்த பாடல்களை தத்ரூபமாக பாடும் பாடகர்களும் கலந்து கொண்டு விவாதித்திருந்தார்கள். அப்போது ஒரு பெண் தனக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்கும் நிலையில் தன்னுடைய மனதிற்கு பிடித்த பாடல் குறித்து எமோஷனலாக பேசியிருந்தார். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் நீயா நானா நிகழ்ச்சிக்கு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு இருந்து வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பில் விவாதம் நடைபெற்று வருகிறது. அதில் சில தலைப்புகள் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு வைரலாகிவிடுகிறது. கடந்த வாரத்தில் கூட திரைப்படத்தை ரிவ்யூ செய்யும் ரிவ்யூவர்களும் திரைத்துறையை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டு விவாதித்திருந்தார்கள். அதில் ஒரு சில ரிவ்யூவர்கள் பணம் வாங்கிக் கொண்டு ரிவ்யூ செய்வது குறித்த விஷயங்கள் வெளிவந்தது. இந்த நிலையில் சினிமா சார்ந்த மற்றொரு விவாதமும் பலருக்கும் பிடித்தமான விவாதமாகியிருக்கிறது. சினிமாவில் வரும் சோக பாடல்களை ரசிக்கும் ரசிகர்களும் அந்த பாடல்களை பாடும் பாடகர்களும் கலந்து கொண்டு விவாதித்திருந்தார்கள். அப்போது தங்களுடைய மனதிற்கு பிடித்தமான பாடல் வரிகளை கோபிநாத் சொல்லி இருந்தார். அப்போது ஒரு பெண் தனக்கு 2 ஆண் மகன்கள் இருக்கிறார்கள். அதனால் எனக்கு ஒரு பாடலை கேட்கும்போது என்னை அறியாமலேயே கண்ணீர் வரும். என்னுடைய மகன்கள் வளரும்போது அந்த பாடலை தான் நான் கேட்டுக்கொண்டிருப்பேன் என்று சொல்லியிருந்தார். அது என்ன பாடல் என்றால் நீங்கள் கேட்டவை படத்தில் இடம்பெற்ற பிள்ளை நிலா 2ம் வெள்ளை நிலா என்ற பாடல்தான் அது. இந்த பாடல்தான் என் மனதுக்கு ரொம்பவும் நெருக்கமானது என்று சொல்லியிருக்கிறார். எதிர்த்தரப்பில் இருந்த ஒரு பெண் இந்த பாடலை பாட இந்த பாடல் எனக்கு பிடிக்கும் என்று சொன்ன பெண் கலங்கி அழுதிருக்கிறார். சோகப் பாடல்கள் ஏன் கொண்டாடப்படுகிறது என்று கோபிநாத் கேட்க அதற்கு அங்கிருந்தவர்கள் சுகமான ராகம் சோகம்தானே என்று சொல்லியிருந்தனர். அதுபோல இன்னொரு பெண் எனக்கு எந்த சந்தோஷம் நடந்தாலும் முதலில் நான் கேட்கும் பாடல் என் முதல் நாயகன் நீ என்ற பாடல்தான். அந்த பாடல் அப்பாவுக்காக எழுதியிருப்பாங்க. ஆனால் நான் என்னுடைய அண்ணனுக்காகத்தான் இந்த பாடலை கேட்கிறேன் என்று எமோஷனலாக சொல்லியிருந்தார். உங்களுக்கு பிடித்த பாடல் வரிகளை கமெண்டில் சொல்லுங்க.